வணக்கம். நம்ம உரிமை மீட்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அங்க களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்னோட சிரம் தாழ்ந்திய வணக்கம். நன்றி. முதல்ல இந்த உலகமே தமிழ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்க நடந்திருக்கு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி பார்த்தது இல்ல. தமிழ்னா பிறந்ததுக்கு அவ்வளவு அப்படியே புல்லரிக்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையோட மிக மிக சந்தோஷமான நாள் இது. எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நோக்கம் தெளிவா இருந்தா நம்மளுடைய செயல் திட்டம் எல்லாமே தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. நோக்கம் ஜல்லிக்கட்டு, அது அவ்வளவு தெளிவா இருக்கு. அதை அடைஞ்சே தீர்வோம். அதே நேரத்துல அந்த நல்ல நோக்கம் எவ்வளவு நல்ல விஷயங்களை இப்ப நம்ம காமிச்சுட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நேற்று. அங்க ஆயிரக்கணக்கான பேர் பீச்ல இருக்கும்போது நைட்டு லைட் ஆஃப் ஆகும்போது கும்பிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள், அதுல ஒரு ஆண் கூட ஒரு பெண் மேல தவறா கை வைக்கலன்னு நினைக்கிறத கேட்டு நான் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருப்பேன்னு தெரியல. கலக்குறீங்க எங்களை. என்னை மாதிரி ஆட்களை உங்களுடைய செய்திகள் இன்னைக்கு இந்தியானா ரேப், அந்த கண்ட்ரி இது தப்பா, ஈவ்டீசிங் எல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம நினைச்சோட பார்த்துருப்போமா? மீண்டும் மீண்டும் நன்றி. ஜல்லிக்கட்டை நம்ம பெற்றே தீர்வோம். இது கண்டிப்பா நடந்தே தீரும். ரொம்ப ரொம்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப நம்ம வெற்றி நம்ம அருகாமையில இருக்கு. கண்டிப்பா என்னுடைய எந்த விதமான உதவி சப்போர்ட் எல்லாமே என்னால முடிஞ்சதுன்னா, என்னால முதல்ல செய்ய முடியறதே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். கண்டிப்பா அது எப்பவுமே உண்டு. எப்பவுமே நான் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது என் படங்கள் மூலமா வரும், என் செய்கைகள் மூலமா வரும். முதல்ல வாழ்த்துக்கள். உங்க பின்னாடி நாங்க எல்லாருமே இருக்கோம். கலக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.